தமிழக விவசாயிகள் தொடர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் காவேரி டெல்டா பகுதிகள் வறண்டு கிடக்கின்றன. லட்சக்கணக்கான மாணவர்களின் டாக்டர் கனவு நீட் தேர்வு கட்டாயத்தால் கேள்விக்குறியாக இருக்கிறது. வறட்சியின் பிடியில் சிக்கி மக்கள் ஆங்காங்கே காலி குடங்களுடன் குடிநீருக்காக தவிக்கும் நிலை உருவாகி மத்திய அரசின் நிதியும் கிடைக்காமல் எங்கும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நிறுத்துமாறு விவசாயிகள் விடுக்கும் கோரிக்கைகள் பற்றி துளி கூட மத்திய அரசுக்கு அக்கறை இல்லை. மறைந்த ஜெயலலிதா அம்மையார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து இன்று வரை தமிழக அரசு நிர்வாகம் முடங்கி கிடக்கிறது. இது பற்றி மத்திய அரசுக்கு கவலை இல்லை. ஆனால் மத்திய அரசில் உள்ள வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, இப்போது போதாக்குறைக்கு டெல்லி போலீஸ் என அனைத்து வகையான ஏஜென்சிகளையும் பாஜக அரசு முடுக்கிவிட்டு அதிமுகவை முதலில் உடைத்து பிறகு இணைக்க முயற்சி செய்து இந்த மாநிலத்தின் அரசு நிர்வாகத்தை அப்படியே நிலைகுலைய வைத்திருக்கிறது. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எப்போதுமே உடன்பாடு உண்டு. ஆனால் ஒரு கட்சியை உடைப்பதற்கும் இணைப்பதற்கும் சுதந்திரமாக நேர்மையாக செயல்பட வேண்டிய வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற அமைப்புகள் திட்டமிட்டு பயன்படுத்தப்படுவது ஏன்? அதிமுக பிரமுகர் கரூர் அன்புநாதன் வீட்டிலும் தோட்டத்திலும் ரெய்டு நடத்தப்பட்டு 4.77 கோடி ரூபாயும் பணம் என்னும் இயந்திரங்களும் வருமான வரித்துறையால் பிடிக்கப்பட்டன. அது என்ன ஆச்சு? கரூர் அன்புநாதனுக்கு அதிமுகவில் உள்ள முக்கிய அமைச்சர்கள் நெருக்கமாக இருந்தார்கள் என்று அரசியல் சட்டமைப்பான தேர்தல் ஆணையமே தனது அரவக்குறிச்சி தேர்தல் தள்ளிவைப்பு உத்தரவில் குறிப்பிட்டும் ஏன் வருமான வரித்துறையின் கைகள் கட்டப்பட்டது? திருப்பூரில் 570 கோடி ரூபாய்க்கு மேல் கண்டெய்னரில் பணம் கடத்தப்பட்டு மடக்கி பிடிக்கப்பட்டதில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்பும் சிபிஐ விசாரணை ஏன் முடக்கப்பட்டது? அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், சென்னை மாநகர மேயராக இருந்த சைதை துரைசாமி ஆகியோர் வீட்டில் நடத்தப்பட்ட வருமான வரித்துறையின் சோதனை சுவடுகள் ஏன் மறைக்கப்பட்டது? மணல் மாஃபியா என்று அழைக்கப்படும் அதிமுக அரசின் மணல் ஊழல் முக்கிய கூட்டாளியான சேகர் ரெட்டி மீது சிபிஐ வருமான வரித்துறை இணைந்து நடத்திய ரெய்டுகளும் அதிரடி நடவடிக்கைகளும் எங்கே ஒளித்து வைக்கப்பட்டுள்ளன? தலைமைச் செயலகத்தில் மத்திய போலீஸ் படையை அனுப்பி தலைமைச் செயலாளராக இருந்த திரு ராமமோகன ராவ் அலுவலகத்திற்கு உள்ளேயே ரெய்டு நடத்தி அவருக்கு மீண்டும் பணி வழங்கியதற்கு பரிந்துரை செய்தது யார்? வருமான வரித்துறையை இயக்கும் மத்திய அரசு ராமமோகன ராவை நெருங்க அஞ்சுவது ஏன்? ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் 89 கோடி ரூபாய் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும் பட்டியலை கைப்பற்றிய வருமான வரித்துறையினர் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் மட்டும் ரெய்டு செய்தது. அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள முதலமைச்சர் உள்ளிட்ட ஏனைய அமைச்சர்கள் குறித்து இதுவரை ஒரு சிறிய அளவிலான விசாரணையை கூட மேற்கொள்ளாமல் இருப்பது ஏன்? தமிழகத்தில் இப்போது அதிமுகவில் உள்ள ஒரு அணிக்கு எதிராக நடக்கும் செலக்டிவ் ரெய்டு, செலக்டிவ் கைது ஆகியவற்றின் பின்னணியிலும் இன்னொரு அணியின் ஊழலை தூசு படிய விட்டு வேடிக்கை பார்ப்பதிலும் மத்திய அரசுக்கு தலைமை தாங்கும் பாஜகவின் கை வெளிப்படையாக தெரிகிறது. தமிழகத்தில் பாஜகவை காலூன்ற வைக்க வேண்டும் என்ற அவசரத்தில் தமிழக அமைச்சர்களை ரெய்டு செய்து IAS அதிகாரிகளை வீதியில் உறைய வைத்து தமிழகத்தின் மாநில நிர்வாகத்தை இன்றைக்கு முற்றிலும் தேக்க நிலைமைக்கு மத்திய பாஜக அரசு கொண்டு வந்தது ஏன்? தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ள அண்டை மாநில நதிநீர் பிரச்சனைகள், மத்திய அரசே முடிவெடுக்க வேண்டிய தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையினரின் தாக்குதல், மீனவர்கள் தொடர் கைது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் எதிலும் மத்தியில் உள்ள பாஜக அரசு வேகம் காட்டவில்லை. அதிமுகவின் ஊழல் அணிகளை இணைப்பதற்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் 1% கூட தமிழக மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க பாஜக தலைமையிலான மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏன்? பாதிக்கப்படுவது தமிழர்கள் என்பதாலா? தமிழக வெக்கேடு கட்டால் எங்களுக்கு என்ன என்று பாஜக அரசின் நயவஞ்சகம் காரணமா? திராவிட உணர்வு ஊறிய தமிழக மண்ணில் பாஜகவை வளர்க்கும் வீண் முயற்சிக்காக அரசியல் சித்து விளையாட்டுகளில் ஈடுபடுவதா? இது எதுவுமே இல்லை என்று மத்தியில் உள்ள பாஜக அரசு கூற முன்வரும் என்றால் முதலில் இதுவரை அதிமுக அமைச்சர்கள் மீது நடத்தப்பட்டுள்ள ரெய்டுகள், அதில் கைப்பற்றப்பட்டுள்ள ஆதாரங்கள், அந்த அடிப்படையில் தயவுதாட்சணமின்றி
ஊழல் ஒழிப்பு நடவடிக்கையில் எடுக்க வேண்டும். அரசியல் சட்ட அமைப்புகளின் நேர்மை தன்மையையும் சுதந்திரத்தையும் காப்பாற்றுவேன் என்று மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து ஆட்சிக்கு வந்த பிரதமர் அவர்கள் உடனடி நடவடிக்கைக்கு உத்தரவிட வேண்டும். வருமான வரித்துறை, அமலாக்கப் பிரிவு, சிபிஐ போன்ற அமைப்புகள் அரசியலுக்காக பாஜகவால் பயன்படுத்தப்படுவதை பிரதமர் தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழகத்தில் அரசியல் சட்டப்படியான நிலையான ஆட்சி நடைபெறுவதையும் மாநில அரசுக்குள்ள அதிகாரங்களுடன் செயல்படுவதையும் பிரதமர் உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.